வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்க பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை. இது 2மே இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதேதான். நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஷார்ட் கட்ட தேடுறாங்க. ஷார்ட் கட்னா என்ன? அதாவது ஒரு மெடிசின் குடுத்து சரி பண்ணிடலாமா? மேம் இந்த மாத்திரை குடுக்கலாமா? இந்த சிரப் குடுக்கலாமா? இது வந்து ஒரு ஐக்யூ டெவலப் பண்ணும்னு சொல்றாங்க. இது வந்து ஆட்டிசம கியூர் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மெடிசின் நான் குடுக்கலாமா என் குழந்தைக்கு? அப்படின்னு நெறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு ஷார்ட் கட்ட தேடாதீங்க. உங்க குழந்தைக்கு இருக்கிறது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. மெடிசின்ஸ் குடுக்குறது யாருக்கு? ஒரு டிசீஸ் இருந்தா மட்டும் தான் மெடிசின்ஸ் குடுக்க முடியும். அந்த டிசீஸ நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஒரு சப்போஸ் ஒரு டிபி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாவது ஃபீவர் இருக்கு. அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு மெடிசின்ஸ் குடுத்து நம்ம அத சரி பண்ண முடியும். ஆனா, இது வந்து ஒரு கண்டிஷன். இது வந்து என்னன்னா, ஒரு கண்டிஷன். எப்படின்னா, அந்த குழந்தைக்கு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த குழந்தைக்கு கம்யூனிகேட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுறதுல பிரச்சனை இருக்கு. லாங்குவேஜ் புரியல, பேச தெரியல. 2, 3 லாங்குவேஜ் அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த குழந்தைக்கு எப்படி நான் பேசணும்? எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணணும்? அப்படின்றது தெரியல. இன்னும் சில குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் குடுத்து நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் குடுக்காம செஞ்சிருப்போம். ஸோ இன்அடிக்குவேட் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர்னால கூட இந்த மாரி குழந்தைகளுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு மெடிசின்ஸ் வந்து ஒரு கியூர் கிடையாது. நெறைய பேர் கிளைம் பண்றாங்க. மிராக்கிள் இது வந்து மிராக்கிள் நடக்கும். உங்க குழந்தைக்கு வந்து ஆட்டிசத்துலருந்து வெளியில வந்துரலாம். ஆட்டிசம் வந்து ஈஸியா நம்ம குணப்படுத்திறலாம் அப்படின்னு நெறைய பேரு சொல்றாங்க. பட் அது ஆக்சுவலி உண்மையா அப்படின்னு கேட்டா, நோ. தயவு செஞ்சு இந்த மாரி ஷார்ட் கட்ட தேடி போகாதீங்க. உங்களுக்கு தேவை உங்களுக்கும் அந்த குழந்தைக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு எப்படி நீங்க சொல்லிக் குடுத்தா அந்த குழந்தைக்கு புரியும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். அந்த குழந்தைக்கும் உங்களுக்குமான பாண்டிங் தேவை. அந்த குழந்தைங்க வந்து அப்பதான் நீங்க சொல்லிக் குடுக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பேசுறது நீங்களும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுதான் அந்த குழந்தைக்கு தேவையே ஒழிய, ஒரு மெடிசின் குடுத்தோ, இது குடுத்தோ அந்த குழந்தைய ஆட்டிசத்துல இருந்து நம்ம வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது சாத்தியமான விஷயமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட, "இந்த மாத்திரை குடுத்து பாருங்க. இந்த மருந்து குடுங்க. இந்த சிரப்பு வாரத்துக்கு 1 நாள் குடுங்க சரியாயிடும்." அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த மாதிரி டெய்லி இந்த குழந்தைக்கு குடுங்க சரியாயிடும். அவன் பாட்டுக்கு ஆட்டிசமா என்ன பெரிய விஷயமா? சரியாயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பி சரியாயிடும் அப்படின்ட்டு உங்க குழந்தையோட லைஃப்ப வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு மாத்திரையோ, மருந்தோ நீங்க குடுத்தீங்கன்னா, அதுக்கான சைட் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். அது சைட் எஃபெக்ட் வந்து அந்த குழந்தைக்கு ஏன்டா நம்ம மெடிசின் குடுத்தோம் அப்படின்ற மாரி உங்களுக்கே வந்து ஒரு கஷ்டம் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அந்த சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரீசென்ட்டா ஒரு 3 குழந்தைகள பார்த்தேன். ஆ மெடிசின்ஸ் வந்து குடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியுமே, அவங்க வந்து இல்ல சரி பண்ணிடலாம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி, அந்த குழந்தைக்கு இரிட்டபிலிட்டி, டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகி, அந்த குழந்தை கடைசி கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து பேக்கும் போயிட்டான். அதாவது நல்ல லாங்குவேஜ் கத்துக்கிட்ட பையன். இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து பேசுறது, ஒரு சிங்கிள் வேர்ட்ல கம்யூனிகேட் பண்றது, அட்லீஸ்ட் அந்த மாரி இருந்த குழந்தை, அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியாத மாரி எப்பவுமே அழுகுறது, எப்பவுமே டென்ஷன், எப்பவுமே ஒரு அதாவது இரிட்டேட் ஆகியே இருக்கிறது, நம்ம சொல்றத கேட்கறது இல்ல. அந்த மாரி ஒரு லெவலுக்கு அந்த குழந்தை போயிட்டான். ஸோ யாருக்கு எந்த மாரி சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் எல்லா மருந்துக்குமே சைட் எஃபெக்ட் கண்டிப்பா உண்டு. ஸோ அத மட்டும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்க குழந்தைக்கு நீங்க மெடிசின்ஸ் குடுக்குற ஐடியா இருந்துச்சு அப்டின்னாக்கா, இன்னையோட அத கைவிட்டுருங்க. அப்படி நீங்க குடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட, சடனா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சடனா ஸ்டாப் பண்ணா அந்த குழந்தைக்கு பிரச்சனை. ஏன்னா, அந்த குழந்தையால சடனா வித்ட்ராயல் சிம்ப்டம்ஸ் அப்படின்றது நெறைய இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹேண்டில் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க டாக்டரோட அட்வைஸோட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு நாள் டெய்லி மாத்திரை குடுக்குறத ஒரு நாளைக்கு 1 நாள் விட்டு 1 நாள் குடுங்க. அப்புறம் 2 நாள் விட்டு 1 நாள் குடுங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வாரத்துக்கு 1 நாள், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஃபுல் மாத்திரை குடுக்கறது, பாதி மாத்திரைய குடுங்க. இப்படியே பண்ணி, பண்ணி, பண்ணி ஒரு கிராஜுவலா அந்த ஒரு 6 மந்த்ஸ் ஸ்பேன்ல வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு, உங்க குழந்தைக்கு எது தேவையோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி வேணுமா? பிஹேவியரல் சப்போர்ட் வேணுமா? ஆக்குபேஷனல் தெரப்பி வேணுமா? ஸ்பெஷல் எஜுகேஷன் வேணுமா? எந்த மாரி சப்போர்ட் அந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்றத பார்த்து, அதுக்கேத்த மாரி சப்போர்ட் வந்து நீங்க குடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்ககிட்ட ஸ்பீச் தெரபிஸ்ட் பக்கத்துல இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க கிட்ட போங்க. குழந்தைக்கு எப்படி பேச்சு சொல்லிக் குடுக்குறது? எப்படி பழகுறது? என்ன மாரி விஷயம் பண்ணா அந்த குழந்தை பேச ஆரம்பிப்பான்? அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாரி நீங்க பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் அந்த குழந்தைக்கு ப்ராக்ரஸ் தெரியும். மாத்திரை மருந்தால கண்டிப்பா அது முடியாது. இன்னொன்னு காமனா டாக்டர்ஸ் குடுக்குற மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரிடான், அரிப்ரிப்ரசோல் அந்த மாரி சில மாத்திரைகள் வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாத்திரைகளால கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து ஆ சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. ஆ எப்படின்னா, இது வந்து ஆட்டிசம க்யூர் பண்ணாது. ஆட்டிசம க்யூர் பண்ணும் அப்படின்றது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனா, இது வந்து அந்த குழந்தைய காம் டவுன் பண்றதுக்கும், அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதனால சைட் எஃபெக்ட்ஸ் நெறைய இருக்குது. ஆ எப்படி ஐக்யூ இம்ப்ரூவ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. எப்படி ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும்? அது எப்படி அதான் காம் டவுன் ஆகும் குழந்தைங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. குழந்தைகள காம் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ காம் டவுன் பண்றதுன்னா என்ன? அந்த குழந்தையோட மூளைய வந்து அப்படியே முடக்கி அமைதியா உட்கார வச்சுறது. ஸோ அந்த அமைதியா உட்கார்றப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? லேர்னிங் நடக்குமா? லேர்னிங் நடக்காது. ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்படியே தூக்கத்திலேயே இருப்பாங்க. பாதி குழந்தைங்க அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில குழந்தைகளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அப்படியே குண்டாயிட்டே போவாங்க. வெயிட் கெயின் எக்கச்சக்கமா ஆகும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஒரே இரிட்டபிளா இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஐயோ! இதுக்கு முன்னாடி கூட பரவால்ல. இப்ப ரொம்ப மோசமா இருக்கானே! அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடும். ஸோ இது வந்து ஆட்டிசத்த கியூர் பண்றதுக்கு கிடையாது. ஆனா ஆட்டிசத்தோட சிம்ப்டம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரை மருந்து மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கூடவே சேர்ந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்க குழந்தைகிட்ட நீங்க ப்ராக்ரஸ பார்க்க முடியும். ஸோ இது மட்டுமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்பிட்டு, மெடிசின மட்டுமே நம்பி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வர வேண்டிய ப்ராக்ரஸ் கண்டிப்பா வரதுல டிலே ஆகும். வராமலே சில சமயம் போயிடும். ஸோ பேரண்ட்ஸ் இனிமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. இந்த மெடிசின் நான் என் குழந்தைக்கு குடுக்கலாமா? கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா அது புரியும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இந்த மெடிசின் என் குழந்தைக்கு நான் குடுக்கலாமா? இத நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்களா? அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, நோ. பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு நான் டாக்டர் கிடையாது. ஆ நான் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். கண்டிப்பா நாங்க வந்து இந்த மெடிசின் குடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். சொன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்றது கிளியரா நமக்கு புரியும். இப்ப உங்களுக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இனிமே வந்து மெடிசின் குடுக்கறதா இருந்தா, தயவு செஞ்சு கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. எந்த மெடிசின்ஸும் மிராக்கிள் பண்ண முடியாது. அத மட்டும் ஃபர்ஸ்ட் நம்புங்க. மெடிசின்ஸ் குடுத்து சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து யாராச்சும் கிளைம் பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள்ட்ட வந்து நீங்க கான்டாக்ட்டே பண்ண வேண்டாம். அந்த மெடிசின்ஸ்க்கு நீங்க போகவே வேண்டாம். இன்னொன்னு ஆட்டிசம் க்யூர் அப்படின்றது வந்து மனசு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஏத்துக்கோங்க. வேற வழியே கிடையாது. ஆட்டிசம் 100% க்யூர் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆட்டிசம் வந்துருச்சுன்னா, ஆட்டிசம் இஸ் ஆட்டிசம் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆட்டிசம். ஓகேவா? அத வந்து 100% நான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு நான் கிளைம் பண்ண முடியாது. நானுமே கிளைம் பண்ண முடியாது. உங்க குழந்தைக்கு நான் 100% ப்ராக்ரஸ் கொண்டு வந்துருவேன். உங்க குழந்தைய நான் சூப்பரா பேச வச்சுருவேன் அப்படின்ற வாக்குறுதியும் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா, இட் வில் டேக் டைம். ஈச் சைல்ட் இஸ் டிஃபரெண்ட். ஒரு குழந்தையும் ஒரு பாட புத்தகம் மாதிரி. ஒரு குழந்தையும் வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு குழந்தை நான் பார்க்குற ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மாரி இருக்காது. நான் ஒரு 1000 குழந்தைகள பார்த்துருக்கேன். 1000 குழந்தையும் எந்த ஒரு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தவங்க வேற மாரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கான தெரப்பி ப்ரொசீஜர் மாறும். நான் ஒரு குழந்தைக்கு பண்ற தெரப்பி ப்ரொசீஜர் அதே இது இன்னொரு குழந்தைக்கு நான் பண்ண முடியாது. ஸோ தெரப்பிலேயே இவ்ளோ வேரியேஷன்ஸ் இருக்கிறப்போ, ஒரே ஒரு மருந்து எப்படி ஆட்டிசத்த கியூர் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி விஷயத்த நம்பாதீங்க. உங்க குழந்தைக்கு வேண்டியது உங்களோட இன்டராக்ஷன், உங்களோட டைம், குவாலிட்டி டைம் நான் சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு ஃபோன் குடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட் குடுக்கறதையும் அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, குழந்தை கூட பேசி, இன்டராக்ட் பண்ணி, நீங்க நெறைய விளையாடி, சொல்லி பாண்டிங் டெவலப் பண்ணீங்கன்னாலே, உங்க குழந்தைகிட்ட நீங்க ப்ராக்ரஸ பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்கா, பாண்டிவில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து நீங்க ஹைன்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க ஃபில் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து என்ரோல் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் தெரப்பி அப்படின்ன உடனே பயந்துற வேண்டாம். இட் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ். குழந்தைங்க எப்படி உட்காருவாங்க? குழந்தைங்க நான் ஸ்க்ரீன் டைம் காமிக்கிறது இல்ல. அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் உங்களுக்கு வரலாம். இது குழந்தைகளுக்காக கிடையாது. குழந்தைங்க உட்கார முடியும், அவங்களால கவனிக்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு 1/2 அன் ஹவர் அந்த குழந்தைய உட்கார வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. தேர் இஸ் இன்டராக்ஷன் கோயிங் டூ ஹேப்பன். இன்டராக்ஷன் நடக்கிறதால அது ஸ்க்ரீன் டைம்ல வராது.
ஸோ உங்களுக்கு நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஆன்லைன்ல என்ரோல் பண்ணலாம். பேரண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டு குழந்தைகிட்ட எப்படி ப்ராக்ரஸ் கொண்டு வரணும் அப்படின்றத தாராளமா ஆன்லைன் ஸ்பீச் தெரபி மூலமா நீங்க கத்துக்கலாம். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டன அமுக்குங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே பெற்றோர்களே, ஆ மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.